பாரி சுழற்றிய போது ஒன்றோடு ஒன்று மோதி திரும்பிய தகடுகள் பாரியின் உடலினை தொட்டு செல்ல உடலெங்கும் வெள்ளை கோடுகள் உண்டாகி வரி குதிரையை போன்று நின்றான் பாரி. வாய்விட்டு சிரித்தாள் ஆதிரை. பிடிவாதத்தில் பாரி உடும்பை போன்றவன். மீண்டும் சில பருவங்கள் பயிற்சி நீடிக்க விடாமுயற்சியுடன் இரவு பகலாக பயின்றான். பாரியின் கரங்களில் உரிமைகள் வெறியாட துவங்க மிகுந்த மகிழ்வுடன் மாளிகையினுள் அமர்ந்திருந்த ஆதிரையிடம் ஓடி வந்தான். உரிமையை சுழற்ற கற்றுவிட்டேன் என்றான். உரிமையின் பயிற்சி இனிமேல்தான் உனக்கு துவங்கப் போகிறது என்று ஆதிரை கூற அருகில் இருந்த பாரியின் தந்தை வேல்பருதி சிரித்தான். சற்று கருணையை காட்டு ஆதி, அவன் என் மகன் என்றான் பருதி கண்களில் குறும்பு மின்ன. நான் உனக்கே காட்டவில்லையே என்றாள் ஆதிரை சிரிக்கும் விழிகளும் குழிவிழும் கன்னங்களுமாய். இருவரின் பார்வைகளும் ஒன்றை ஒன்று ஒரு கணம் கவ்வி விலக நினைவுகளின் மதுரங்கள் பற்பல இடங்களுக்கு தாவி மகரந்தங்களை இழுத்து போட்டது. ஆதிரை முகம் சிவந்து விலகினார். அருகே காய்ந்திருந்த முட்காடுகளுக்கு பாரியை ஆதிரை அழைத்து சென்றார். உரிமை என்பது திறந்த வெளியில் சுழற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. போரில் சுழற்றும் போது பகைவரின் வாட்களிலும் கேடயங்களிலும் பட்டு திரும்பி வரும். அதை எதிர்கொள்ள அறிந்திருப்பதுதான் மிக அவசியம் என்று ஆதிரை கூற மீண்டும் வெண்ணிற கலவையில் உரிமையை நனைத்து உரிமையை சுழற்றினான் பாரி. மரத்தின் கிளைகளிலும் கொம்புகளிலும் பட்டு தகடுகள் திரும்ப பாரி மீண்டும் வரிகுதிரையாய் நின்றான். பல நாட்கள் உரிமையை சுழற்றியும் வெண்கோடுகளை தவிர்க்க இயலாமல் பாரி மனமுடைந்து அமர்ந்திருக்கையில் வேல்பருதி அருகில் வந்தமர்ந்தான். ஒரு கணத்தில் பாரியின் மனநிலையை புரிந்து கொண்டான். சுடர் பற்றி எரிய சில நேரங்களில் திரியை தூண்ட வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தவன். மனதின் ஆழத்தையும் அறிவின் நுட்பத்தையும் அறிந்த பேரறிவாளன். ஆதிரையை போல் என்னால் உரிமையை கையாள இயலவில்லை என்றான் பாரி வருத்தத்துடன். இயலவில்லை என்ற எதிர்மறை எண்ணங்களை மனதிலிருந்து விலக்கு. ஆதிரையை விட அனைவரையும் விட சிறந்தவன் நீ என்று எண்ணத் தொடங்கு என்றான் வேல்பருதி. கத்திகள் திரும்பி வருவதை என்னால் தடுக்க முடியவில்லை. இதுவரை நீ வாளை சுழற்ற மட்டுமே கற்றுள்ளாய், உணரவே இல்லை. முதலில் நீ ஏந்தும் ஆயுதம் உனது உடலின் உறுப்பு என்று நினைக்கத் தொடங்கு. கத்திகளின் நீளம் அகலம் அனைத்தையும் மனதில் இருத்து